இந்த வீடியோ வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்ம் நிரப்பி கொடுக்குறேன். இந்த ஃபார்ம் நான் வந்து ஒரு 15க்கு மேலே நிரப்பிட்டேன். உண்மையில் எந்தவித காசும் இல்லாமல் ஃப்ரீயாக தான் நிரப்பி கொடுக்குறேன். எனக்கு வந்து நான் இது செய்யக்குள்ளே எனக்கு தோன்றுறது, நான் இந்த கண்ட்ரிக்கு வந்த புதுசில் நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லிச்சுன்னா, நாங்கள் இந்த கண்ட்ரியில் 20 வருஷமாக இருக்கிறோம், நீங்கள் என்னை இப்போ வந்து போட்டு இப்படி செய்கிறீங்களே நேராக சொல்லினோம். அவை ஏதோ தாங்க பிரிட்டிஷே விலக்கி வாங்கின பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணினுச்சுன்னா, வித்தின் 1.5 years இவ கதைச்சி 1.5 வருஷம் கிட்டத்தட்ட யூகேல 40 வருஷமாக 16-17 கம்பெனி மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிற ஆக்கள் கூட என்னிட கோஷி இதுக்கு அட்வைஸ் தருவீங்களா, இது இப்படி செய்வீங்களான்னு என்னிட கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு 1.5 times வந்து என்னை வளர்த்து விட்டது. அந்த வளர்த்த டைம்ஸுக்கும் கடவுளுக்கும் நன்றி. அந்த ஆரம்பத்தில் கேட்டுச்சுனுவே, நான் 20 வருஷமாக இருக்கிறேன், 24 வருஷமாக இருக்கிறேன், 30 வருஷமாக இருக்கேன். இங்கே 30 வருஷமாக இருக்கிறீங்கள், கவர்மெண்ட்டையும் ஏமாற்றி கொண்டு, எல்லாரையும் சொல்ல இல்லை, கவர்மெண்ட் என்ன கேட்டார்கள், கவர்மெண்ட்டையும் ஏமாற்றி கொண்டு. அதை விட சில பேர் எனக்கு சொல்லிச்சு, நம்ம கட்டாயம் இந்த வீடியோ பார்ப்பினோம், எனக்கு இத்தனை தளம் இருக்குது, இத்தனை இது இருக்குது, அதில் ஒரு அப்போவே சொல்லிக்க அவன் ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 6 or 7K தான். எனக்கு அப்போ ஃபாலோவர்ஸும் இல்லை, 0வில் இருந்தான். இப்போ எனக்கு 37க்கு மேலே ஃபாலோவர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு ஆக்களை பற்றி நாங்கள் கதை கேட்குள்ள மற்ற ஆக்களை மட்டம் தட்டி ஒரு நாளும் நாங்கள் பழகக்கூடாது. நீங்கள் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், நான் யாரையுமே மட்டம் தட்ட மாட்டேன். இந்த விஷயத்தை வந்து நான் திமிராவே தான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் நிறைய விஷயத்தில் கவலைப்பட்டு டிக்கெட்டும் போட்டேன். நான் எனக்கு இந்த கண்ட்ரி வேணாம், ஏன்னு சொன்னால் நான் இந்த கண்ட்ரியில் ஃபர்தராக இருந்தேன்னு சொன்னால் நான் மனுஷனாக சாக மாட்டேன். எங்களோட நாட்டு ஸ்ரீலங்காவில் வந்து நல்ல மனுஷர் இருக்கிறாங்க. இங்கே நான் ஆரம்பத்தில் பார்த்த பீப்புளுக்கு வந்து அந்த என்னென்னு சொல்கிறது, அக்கால மட்டம் தட்டுறதும் எனக்கு தெரியல. ஒரு பேசிக் ஒரு பண்பில்லாத பீப்புளை தான் நான் ஆரம்பத்தில் மீட் பண்ணினேன். அந்த பண்பில்லாத ஆக்களே என்னிட்ட வந்து நிறைய ஹெல்ப் கேட்கணும். நான் எனக்குள்ளே சிரிப்பேன், ஓகே எனக்கு இப்படி அவைக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சான்ஸை தந்திருக்கிறதுக்கு இதுக்கு கடவுளுக்கு நன்றி. கடவுளுக்கு மேலால் என்னை இவ்வளவு துல்லியமாக வளர்த்த என் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். அதை தவிர என் அத்தையாக்கள், அண்ணா, அம்மா, என்னை வளர்த்து விட்ட எல்லாரும், அதுக்கு மேலால் என் டீச்சர்ஸ், நான் சரியான குலப்படி அதையும் சகித்து என்னை படிப்பிச்செடுத்த டீச்சர்ஸ், அவைக்கு மேலால் என் லெக்சர்ஸ், உண்மையில் எனக்குரிய சரியான அங்கீகாரம் தந்தது ஸ்கூல்ஸில் இல்லை, நான் சரியான குலப்படி உதவாக்கறேன்னு சொல்லுவாங்க. என் லெக்சர்ஸ் என்ன அவ்வளத்துக்கு நம்பினவங்க, அவ்வளத்துக்கு உன்னால் ஏழுமென்று சொல்லி எடுத்து விட்டவங்க. அந்த லெக்சர்ஸுக்கும் உண்மையில் நான் எப்பயுமே எந்த காலத்துலேயும் உங்களுக்கு அடிபணிஞ்சவள் என்று தான் நான் சொல்லணும்.